ஒரு வீட்டில் குழந்தை சிரிப்பு கேட்காத வலி எவ்வளவு பெரியதுன்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு சாதாரணமாக விஷயமா தோணலாம். ஆனால் தினமும் எப்போ நல்ல செய்தி சொல்கிறீங்கன்னு கேட்கப்படும் ஒரு தம்பதியோட மனசுக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? சிலர் அதை விதின்னு சொல்கிறாங்க, சிலர் உடல்நல பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கருட புராணம் இதை பற்றி என்ன சொல்கிறது? ஏன் சிலருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகுது, சிலருக்கு ஏன் கிடைக்கவே கிடைக்கல? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களுக்கு பற்றி கேட்கும்போது பலரையும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயங்கள் தெரிய வருது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் குழந்தை சிரிப்பு கேட்காத வலி எவ்வளவு பெரியதுன்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சின்ன கையின் ஸ்பரிசம், யாராவது அம்மா அப்பான்னு கூப்பிடுற அந்த நொடி, உலகத்தில் அதை விட பெரிய சந்தோஷம் இருக்குமா என்று கேட்டால் பலர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சில வீடுகளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ சமூகம் என்ன பண்ணுது தெரியுமா? ஆறுதல் சொல்றதுக்கு பதிலாக குறை சொல்ல ஆரம்பிச்சிடும், கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும், காரணம் தேட ஆரம்பிச்சிடும். அதிலும் பெரும்பாலும் குற்றம் யார் மேல விழும்? ஏற்கனவே மனசால உடைஞ்சு போயிருக்கிற ஒரு பெண்ணின் மேல தான். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வெறும் மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, வெறும் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயமும் கிடையாது. மனிதனோட வாழ்க்கையில இருக்கிற மிக ஆழமான ஏக்கத்தை பற்றிய ஒரு விஷயம். கருட புராணத்துல சொல்லப்பட்ட சில ரகசியங்களை பற்றிய விஷயம். குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி உண்மையில என்ன காரணம் இருக்கலாம், அதை பத்தி பேச போறோம். அதே நேரத்துல பலர் சொல்ல தயங்குற சில உண்மைகளையும் பகிர போறோம். அதனால நீங்களோ உங்க குடும்பத்துல இருக்க யாரோ இந்த வேதனைய அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க கேட்க போற சில விஷயங்கள் உங்க மனசுல இருக்கிற பாரத்தை கொஞ்சமாவது குறைக்கலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல நடந்த ஒரு சந்திப்பு. அங்க ஒரு வயதான அம்மா இருந்தாங்க. அவங்க பேரு சாவித்ரி. அவங்க மகனுக்கு கல்யாணம் ஆகி 10 வருடம் ஆகிடுச்சு. ஆனா இன்னும் குழந்தை இல்லை. தினமும் காலையில இருந்து அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவாங்க, திங்கக்கிழமை விரதம் இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை ஹனுமன் கவசம் படிப்பாங்க. ஒரு நாள் அவங்க கிட்ட கேட்டேன், அம்மா, இவ்வளவு பக்தியோட எல்லாம் செய்றீங்களே, கடவுள் கேட்குறாருன்னு நம்புறீங்களா? அவங்க சில நொடிகள் அமைதியா இருந்தாங்க. பிறகு சொன்ன பதில் என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. அவங்க சொன்னாங்க, மகனி, கடவுள் கண்டிப்பா கேட்குறார். ஆனா நாம நினைக்கிறது அல்ல, நமக்கு உண்மையில தேவைப்படுறத தான் அவர் கொடுக்குறாரு. அந்த ஒரு வார்த்தை என்ன அதிர்ச்சி அடைய வச்சுது. பெரிய பெரிய அறிஞர்கள் கூட சொல்ல முடியாத ஒரு ஆழமான உண்மைய பள்ளி படிப்பு கூட இல்லாத ஒரு கிராமத்து மூதாட்டி சொல்லிட்டாங்க. அப்பதான் இந்த விஷயத்த இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் கோடிக்கணக்கான தம்பதிகள் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்ட ஒரு அறிக்கையின்படி இந்தியாவில் ஒவ்வொரு 6 தம்பதிகள்ல ஒருத்தர் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் கிடையாது. ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாடியும் ஒரு உடைஞ்ச மனசு இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு காத்திருப்பு இருக்கு. அதோட சேர்ந்து ஒரு கேள்வியும் இருக்கு, ஏன் நமக்கு மட்டும் இப்படின்னு. இப்போ கருட புராணம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கருட புராணம் மரணத்துக்கு பிறகு மட்டும் படிக்கப்படுற நூல்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முழு உண்மை கிடையாது. 18 மகா புராணங்கள்ல ஒன்றான கருட புராணம் மரணத்தை மட்டும் பற்றி பேசல. வாழ்க்கை, கர்மா, ஆன்மா, பிறப்பு, மறுபிறப்பு என்ற மனித வாழ்க்கையின் பல ரகசியங்களை பற்றி பேசுது. விஷ்ணு பகவானுக்கும் கருடருக்கும் நடக்கிற இந்த உரையாடல்ல குழந்தை பாக்கியம் பற்றிய விஷயமும் இடம்பெறுது. ஒரு நாள் கருடர் விஷ்ணு பகவானிடம் கேட்டாராம், பிரபு, ஏன் சிலர் வாழ்நாள் முழுக்க குழந்தை பாக்கியம் இல்லாம வாழ்றாங்க? அது அவங்களோட தவறா, இல்ல விதியோட முடிவா? அதுக்கு விஷ்ணு பகவான் சொன்ன பதில் இன்னைக்கும் சிந்திக்க வைக்கிற பதிலா இருக்கு. அவர் சொன்னாரு, கருடா, ஒரு குழந்தையின் பிறப்பு என்பது உடலால மட்டும் தீர்மானிக்கப்படுற விஷயம் கிடையாது. அது கர்மாவாலும் ஆன்மாக்களின் இணைப்பாலும் தெய்வீக அருளாலும் உருவாகிற ஒன்று. இத கொஞ்சம் விரிவா புரிஞ்சுக்கலாம். கருட புராணம் சொல்ற முதல் முக்கிய காரணம் கர்ம பந்தம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்தணும். கர்மா பற்றி பேசும்போது நிறைய பேர் ஒரு தவறான புரிதலுக்கு வந்துடுறாங்க. நீங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பீங்க, அதனால தான் இந்த தண்டனை கிடைக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா அது சாஸ்திரங்களோட உண்மையான கருத்து கிடையாது. அது மிகவும் கொடூரமான பார்வை. கர்மா என்றால் தண்டனைன்னு அர்த்தம் கிடையாது.
அது ஆற்றலின் சமநிலை. நாம உலகத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அது ஒரு நாள் நமக்கே திருப்பி வரும். சில நேரம் இதே பிறவியில, சில நேரம் அடுத்த பிறவியில. கருட புராணத்தின்படி முந்தைய ஜென்மத்துல செய்த சில செயல்கள் குழந்தை பாக்கியத்தை பாதிக்கலான்னு சொல்லப்படுது. முதல் காரணம், ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சே துன்பம் கொடுத்தது அல்லது உதவி தேவைப்பட்ட ஒரு அனாதை குழந்தைய புறக்கணிச்சது. அப்படிப்பட்ட செயல்களோட ஆற்றல் மீண்டும் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தலான்னு கூறப்படுது. ரெண்டாவது காரணம், பெற்றோர்களை அவமதிப்பது. சாஸ்திரங்கள் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவன்னு சொல்றது. பெற்றோர்களோட மனசை காயப்படுத்துற பித்ரு தோஷத்துக்கு காரணமா அமையலான்னு நம்பப்படுது. அந்த பித்ரு தோஷம் குழந்தை பாக்கியத்துக்கு பெரிய தடையா இருக்கலான்னு கூறப்படுது. மூன்றாவது காரணம், கருவில உருவாகிற உயிரை அழிப்பது. இது மிகவும் உணர்ச்சி பூர்வமான மற்றும் நுட்பமான விஷயம். இது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான விஷயம். அதனால யாரையும் குறை சொல்றதுக்காக இதை சொல்லல. ஏன்னா சில நேரங்களின் வாழ்க்கை சூழ்நிலைகள் மனிதர்களை அவர்கள் விரும்பாத முடிவுகளை எடுக்க வைக்குது. ஆனா சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, இப்படிப்பட்ட செயல்களோட தாக்கம் ஆன்மாவின் பயணத்துல ஒரு அடையாளத்தை விட்டு செல்லும். அதனால அதற்கான பிராயச்சித்தமும் இறைவனை நோக்கிய பிரார்த்தனையும் முக்கியமானதா கருதப்படுது. இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வரலாம். அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிற எல்லாரும் பெரிய புண்ணிய ஆத்மாக்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஏன்னா சிலர் குழந்தைகளை பெத்துக்கிறாங்க, ஆனா அந்த குழந்தைகளுக்கு அன்பு கொடுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க, நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க மாட்டாங்க. அதனால குழந்தை பிறப்பது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த குழந்தைய நல்ல மனிதனா வளர்ப்பது தான் உண்மையான புண்ணியம். இந்த விஷயம்தான் என்னை ரொம்ப யோசிக்க வைக்குது. கருட புராணமும் இன்னும் பல சாஸ்திரங்களும் ஒரு ஆச்சரியமான கருத்தையும் சொல்லுது. இந்த உலகத்துக்கு வர்ற ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய பெற்றோர்களை தானே தேர்ந்தெடுக்குதுன்னு. ஆம், பிறப்பதற்கு முன்னாடியே அந்த ஆன்மா முடிவு செய்யறதாம் எந்த வீட்டில் பிறக்கணும், யாரை அம்மாவா தேர்ந்தெடுக்கணும், யாரை அப்பாவா தேர்ந்தெடுக்கணும்னு. ஏன் இந்த தேர்வு? ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட இந்த உலகத்துக்கு வருது. சில ஆன்மாக்கள் ஒரு பெரிய விஞ்ஞானியா மாறுவதற்காக வரலாம். சில ஆன்மாக்கள் ஒரு குடும்பத்தோட பல வருட துயரத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். சில ஆன்மாக்கள் அன்பை பரப்புவதற்காக வரலாம். இன்னும் சில ஆன்மாக்கள் ஒரு குடும்பத்துக்கு வாழ்க்கையோட அர்த்தத்தை கற்றுக் கொடுக்க வரலாம். ஆனா அந்த ஆன்மா நிறைவேற்ற வேண்டிய நோக்கத்துக்கு தேவையான சூழ்நிலை ஒரு வீட்டில் இல்லைன்னா அந்த ஆன்மா அங்க பிறக்காது என்று சாஸ்திரங்கள் சொல்றது. இதை ஒரு எளிய உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு மாம்பழ விதையை எடுத்துக்கோங்க. அதை பாலைவனத்தில் இருக்கிற வறண்ட மண்ணில் போட்டா அது மரமா வளருமா? வளராது. அதுக்கு நல்ல மண் வேணும், தண்ணீர் வேணும், சூரிய ஒளி வேணும், சரியான சூழ்நிலை வேணும். அதே மாதிரி ஒரு ஆன்மாவும் தன்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கிற வீட்டை தான் தேர்ந்தெடுக்குது என்று சாஸ்திரங்கள் விளக்குது. ஆனா இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. சில ஆன்மாக்கள் ஒரு வீட்டுக்கு மிகவும் அருகில வருமா, திரும்ப திரும்ப வருமா, ஆனா பிறக்காது. ஏன் தெரியுமா? அந்த வீட்டோட கர்மா இன்னும் முழுமையா சுத்தமடையலன்னு சொல்லப்படுது. அந்த வீட்டில் அன்பு அதிகரிக்கும் போது, சேவை மனப்பான்மை வளரும் போது, நல்ல செயல்கள் பெருகும் போது, ஆன்மீக ஆற்றல் உயரும் போது அந்த ஆன்மா அந்த வீட்டுக்குள்ள வரும்னு நம்பப்படுது. அதனால தான் சாஸ்திரங்கள் முதல்ல உங்களை நீங்களே மாற்றிக்கோங்கன்னு சொல்றது, வீட்டை அன்பால் நிரப்புங்கன்னு சொல்றது, வாழ்க்கைய நல்ல எண்ணங்களால மாற்றுங்கன்னு சொல்றது, அப்புறம் பாதை தானாகவே திறக்கும் என்று கூறப்படுகிறது. நீங்க எப்போதாவது சில வீடுகளுக்குள்ள நுழைந்த உடனே ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்திருக்கீங்களா? அல்லது சில வீடுகளுக்கு போன உடனே ஏதோ மனசுக்கு பாரமா இருப்பது மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? இது வெறும் கற்பனை மட்டுமல்லன்னு பலர் நம்புறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. தினமும் சண்டை நடக்கிற வீடு, கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் வெறுத்துக்கிட்டு வாழ்ற வீடு, பெரியவர்களுக்கு மரியாதை இல்லாத வீடு, பணத்துக்காக உறவுகள் உடைக்கப்படுற வீடு, இப்படிப்பட்ட இடங்கள்ல எதிர்மறை ஆற்றல் அதிகமா உருவாகுது என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மென்மையான புதிய ஆன்மா பிறக்க விரும்பாது என்பதும் ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் வெறும் நம்பிக்கையா மட்டும் இல்லைன்னு சிலர் கூறுறாங்க. ஏன்னா நவீன அறிவியலும் ஒரு விஷயத்த ஒத்துக்குது. கர்ப்பமா இருக்கிற ஒரு பெண்ணின் மனநிலை கருவில் வளர்ற குழந்தைய நேரடியா பாதிக்குது.
அதிக மன அழுத்தத்தில் இருக்கிற பெண்களோட உடல்ல சில ஹார்மோன்கள் அதிகரிக்குது. அது கருத்தரிப்புக்கான வாய்ப்புகளையும் பாதிக்கலாம் என்று மருத்துவ ஆய்வுகளும் கூறுது. அதாவது அன்பும் அமைதியும் வாழ்க்கைய வரவேற்குது என்ற கருத்துக்கு அறிவியலிலும் ஒரு தொடர்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு நண்பர் சொன்ன கதை அது. அவரோட உறவினர்களுக்கு 10 வருடம் குழந்தை இல்லை. வீட்டில் தினமும் சண்டை, மாமியார் மருமகள் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள அன்பே இல்லாத நிலை. இப்படியே வருடங்கள் போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் அவர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க. இனிமே புதுசாக ஆரம்பிக்கலாம் என்று. அவர்கள் வாழ்க்கை முறையை மாற்றினாங்க, உறவுகளை சரி செய்தாங்க, பெற்றோர்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க, கோவிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க, பிறருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க, சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு வருடத்துக்குள்ள அவங்களோட வீட்டில் குழந்தை சிரிப்பு ஒழிச்சது. இது வெறும் தற்செயலான சம்பவமா, இல்லை அதை விட ஆழமான ஏதோ ஒரு காரணம் இருக்கலாமா? அதை பற்றி முடிவெடுப்பது உங்கள் கையில். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். இருந்தாலும் அதை சொல்லியே ஆகணும். நம்ம சமுதாயத்தில் குழந்தை இல்லாத தம்பதிகள் சந்திக்கிற வேதனை ரொம்ப கொடுமையானது. உறவினர்கள் பார்த்த உடனே கேட்பாங்க, இன்னும் நல்ல செய்தி எதுவும் இல்லையா? அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிசுகிசுப்பாங்க, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு. சில பெற்றோர்கள் கூட தெரியாம காயப்படுத்துற மாதிரி பேசிடுவாங்க, நமக்கு பேரம் பேத்தி பார்க்குற பாக்கியம் கிடைக்குமான்னு. ஆனா இதெல்லாம் விட அதிகமாக வலிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? குடும்ப விழாக்கள்ல, கல்யாணங்கள்ல, பண்டிகை நாட்கள்ல அவர்களை வேறு மாதிரி பார்ப்பது, அவர்களை முழுமையற்றவர்களாக நடத்துவது. குழந்தை இல்லாதவங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு மனிதரோட மனசை மட்டும் இல்லை, அவங்களோட ஆன்மாவையே உடைக்கக்கூடிய சக்தி கொண்டவை. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். யாராவது உங்களை பார்த்து, நீ முழுமை இல்லாதவன், உன் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை, நீ வாழ்கிறதால என்ன பயன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசு நொறுங்கிடாதா? உள்ளுக்குள்ள உடைஞ்சு போகாதா? அதே உணர்வை தான் குழந்தை இல்லாத பல தம்பதிகள் தினமும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பண்டிகை நாளும், ஒவ்வொரு குடும்ப சந்திப்பும், ஒவ்வொரு விழாவும் சில நேரங்களில் அவர்களுக்கு சந்தோஷத்தை விட வேதனையைத்தான் அதிகமாக கொடுக்குது. சாஸ்திரங்கள் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறது, ஏற்கனவே காயப்பட்ட மனசின் மேலே இன்னும் காயம் ஏற்படுத்துறது ஒரு பாவம். அதனால் நீங்கள் யாரிடமாவது இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிங்க. அதே நேரத்தில் இந்த வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு விஷயத்த நினைவில் வச்சுக்கணும். நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் முழுமையற்றவர்களும் இல்லை. இப்போது நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். இதை பலர் சொல்லவே மாட்டாங்க. சில நேரங்களில் குழந்தை இல்லாமல் இருப்பது தண்டனை கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு கூட இருக்கலாம். ஆமாங்க, சில நேரங்களில் ஒரு குழந்தை அந்த வீட்டுக்கு வராததுக்கு பின்னாடி நாம் புரிஞ்சுக்க முடியாத காரணங்கள் இருக்கலாம். அந்த குழந்தை அந்த வீட்டில் மிகுந்த துயரத்தை அனுபவிக்க நேர்ந்திருக்கும். இல்லாட்டி அந்த தம்பதிகளின் வாழ்க்கைக்கு இன்னும் வேறொரு பெரிய நோக்கம் காத்திருக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். உலகத்திற்கு மின்சார வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்த நிக்கோலா டெஸ்லா, அவருக்கு திருமண வாழ்க்கை அமையல, குழந்தைகளும் இல்லை. அதனால் அவரோட வாழ்க்கை அர்த்தம் இல்லாததாக ஆகிடுச்சா? இல்லை, அவரோட வாழ்க்கை ஒரு குடும்பத்தை தாண்டி உலக மக்களுக்கு பயன்பட்ட வாழ்க்கையாக மாறுச்சு. அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இவங்களுக்கு சொந்த குழந்தைகள் இல்லை. ஆனால் கோடிக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையே மாற்றினாங்க, கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு வழிகாட்டினாங்க. சில நேரங்களில் கடவுள் ஒரே ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு பதிலாக ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் அன்பை கொடுக்கலாம். சில நேரங்களில் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை விட ஒரு சமுதாயத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம். இப்போது சாஸ்திரங்கள் சொல்கிற ஒரு வழிகளை பற்றி பார்க்கலாம். ஆனால் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது எந்த மாயாஜாலமும் கிடையாது, உடனடி பலன் தரும் குறுக்கு வழிகளும் கிடையாது. வாழ்க்கையை நல்ல பாதைக்கு மாற்ற உதவும் வழிகள். முதல் வழி பித்ரு தோஷ நிவர்த்தி. முன்னோர்களின் ஆத்மாக்கள் அமைதி இல்லாமல் இருக்குது என்று நம்பப்படுற சூழ்நிலைகளில் அவர்களுக்கான தர்ப்பணம், சிரார்த்தம் போன்ற வழிபாடுகளை செய்வது நல்லது என்று சாஸ்திரங்கள் கூறுது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும்போது குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் என்று நம்பப்படுது. இரண்டாவது வழி பெற்றோர்களின் சேவை. முடிந்தவரை அம்மா அப்பாவை மதிங்க, அவங்களோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏதாவது தவறு செய்திருந்தா மன்னிப்பு கேளுங்க.
சாஸ்திரங்களின்படி பெற்றோர்களின் மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தை விட பெரிய பரிகாரம் வேற எதுவும் இல்லை. 3வது வழி, குழந்தைகளுக்கு அன்பு கொடுப்பது. ஒரு அனாதை இல்லத்துக்கு போங்க, அங்க இருக்கிற குழந்தைகளோட நேரம் செலவிடுங்க, அவர்களுக்கு உணவு கொடுங்க, படிக்க உதவுங்க, அன்பு கொடுங்க. ஏன்னா ஒரு குழந்தையின் முகத்துல சிரிப்பை வரவழைப்பது மிகப்பெரிய புண்ணியங்கள்ல ஒன்று. 4வது வழி, வீட்டில் அமைதியும் அன்பும் வளர்ப்பது. தினமும் உங்க வாழ்க்கை துணையோட அன்பா பேசுங்க, மனசு திறந்து பேசுங்க, தேவையில்லாத சண்டைகளை குறைக்க முயற்சி பண்ணுங்க, மன்னிக்க கத்துக்கோங்க. வீட்டுக்குள்ள அன்பு அதிகரிக்கும் போது வாழ்க்கையும் பல கதவுகளை திறக்க ஆரம்பிக்கும். 5வது வழி, தானமும் சேவையும். உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவுங்க. குறிப்பா கர்ப்பிணி பெண்கள், ஆதரவற்ற குழந்தைகள், வயதான பெற்றோர்கள், நோயால் கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கு செய்யற உதவிகள் மனசையும் கர்மாவையும் இலகுவாக்கும் என்று கூறப்படுது. 6வது வழி, மருத்துவ சிகிச்சையை ஒருபோதும் புறக்கணிக்காதீங்க. ஆமாங்க, இதை கண்டிப்பா சொல்லணும். ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று எதிரிகள் கிடையாது, ரெண்டும் சேர்ந்து பயணிக்க முடியும். ஐவிஎஃப் ஆகட்டும், ஐயுஐ ஆகட்டும், மருத்துவ சிகிச்சைகள் ஆகட்டும், இவை எல்லாமே மனிதனுக்கு கிடைத்த ஒரு அருள் தான். அதனால மருத்துவரை சந்திங்க, பரிசோதனை செய்யுங்க, சிகிச்சை எடுங்க. அதே நேரத்துல இறைவனை நம்பி வருங்க. இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று எதிரானவை கிடையாது. இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற சில தம்பதிகளிடம் நேரடியா பேசணும் போல இருக்கு. நீங்க எல்லா கோவிலுக்கும் போயிருக்கலாம், எல்லா பரிகாரங்களையும் செய்திருக்கலாம், நிறைய மருத்துவர்களை சந்திச்சிருக்கலாம், பல வருடங்கள் காத்திருக்கலாம். ஆனா இன்னும் உங்க கைகள் காலியா இருக்கலாம். அந்த காத்திருப்பு உங்களை சோர்வடையும் வச்சிருக்கலாம். ஆனா தயவு செய்து ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நீங்க தோற்று போகவில்லை. மிக குறைவான மனிதர்களால மட்டுமே புரிஞ்சுக்க முடியும் ஒரு போராட்டத்தை நீங்க எதிர்கொண்டு இருக்கீங்க. அந்த போராட்டம் உங்களை பலவீனமாக்கல, உங்களை இன்னும் வலிமையானவர்களா மாத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் பல தம்பதிகள் இருக்காங்க, அவர்களுக்கு குழந்தை இல்லை, ஆனா அவங்களோட வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருந்துச்சு. சிலர் ஆசிரம குழந்தைகளை தத்தெடுத்தாங்க, சிலர் சமூக சேவையில் ஈடுபட்டாங்க, சிலர் அறக்கட்டளைகள் ஆரம்பிச்சாங்க, இன்னும் சிலர் பிறரின் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்றுற வேலையை செய்தாங்க. இன்னைக்கு அவங்க மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையின் அர்த்தம் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுல மட்டும் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் அன்பை கொடுப்பதும் அன்பை பகிர்வதும் தான். இந்த வீடியோவை உருவாக்கும் போது பல முறை மனசு கனத்துச்சு. ஏன்னா இந்த வேதனை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். என் குடும்பத்திலையும் இது போன்ற அனுபவத்தை சந்திச்சவங்க இருக்காங்க, ஒருவேளை உங்க குடும்பத்திலையும் இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ. நீங்க இப்படிப்பட்ட வேதனையை அனுபவிக்கிற ஒரு தம்பதியை சந்திக்கும் போது அடுத்த முறை எப்போ நல்ல செய்தின்னு கேட்காதீங்க, அதுக்கு பதிலா எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் கேளுங்க. சில நேரங்கள்ல அந்த ஒரு கேள்வியே பெரிய ஆறுதலா மாறிடும். நீங்களே இந்த வேதனையோட வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு காலியான மடியும் முழுமையற்றது கிடையாது. சில வாழ்க்கைகளுக்கு இன்னும் பெரிய நோக்கங்கள் இருக்கும். இறைவனோட திட்டம் பல நேரங்கள்ல நம்ம புரிதலை விட பெரியதாக இருக்கும். அன்போட இருங்க, அமைதியோட இருங்க, நம்பிக்கையை விட்டுடாதீங்க. நடக்க வேண்டியது சரியான நேரத்துல நடக்கும். இன்னும் நடக்காத விஷயங்களுக்கும் ஒரு நாள் காரணம் புரியும். இந்த வீடியோ உங்க மனசை கொஞ்சமாவது தொட்டிருந்தா இதை மற்றவங்களோட பகிருங்க. குறிப்பா இந்த வேதனையை அனுபவிக்கிறவங்களோட பகிருங்க, அல்லது இந்த வேதனையை இன்னும் புரிஞ்சிக்காதவங்களோட பகிருங்க. ஏன்னா சில நேரங்கள்ல ஒரு வீடியோ கூட ஒரு மனிதரோட வாழ்க்கையை மாற்றிடும். நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அதோட கீழே இருக்கிற கமெண்ட்ல ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு சரியான நேரம் இருக்குன்னு எழுதுங்க. இந்த கருத்தோட நீங்க ஒத்து போகிறீங்கன்னா மீண்டும் ஒரு புதிய வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம். நன்றி. நம்ம